இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு சரியாக பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுதுகிறார்கள், எவ்வளவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, முழு விவரங்கள்? வணக்கம். MBBS, BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தேசிய தகுதிக்கான் மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு சற்று நேரத்திற்கு முன்பு தொடங்கி இருக்கிறது. நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வினை இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணி வரை எழுத இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதி வருகிறார்கள். தமிழகத்தில் குறிப்பாக 44 மையங்கள் இருக்கின்றன. அந்த 44 மையங்கள்ல 1.5 லட்சம் மாணவர்கள் தேர்வுகளை எழுதுகிறார்கள். 31 மாவட்டங்கள்ல இந்த பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு குளறுபடிகள் அதே போன்று நடைபெற்றிருக்கிறது. மாணவ மாணவியர் உள்ளே செல்லும் பொழுது அவர்களிடம் ஹால் டிக்கெட் மற்றும் பல்வேறு விஷயங்கள் முறையான முறையில அவர்களுக்கு முழுமையான செக்அப்க்கு பிறகே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி கிருஷ்ணகிரி தேர்வு மையத்தை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒரு தேர்வு மையத்தில் கதவு 1:30 மணிக்கு கதவு பூட்டப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 1:32 மணிக்கு 2 நிமிடம் காலதாமதமாக வந்த மாணவர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அவரிடம் காவலர்கள் அவரை உள்ளே அனுமதிக்காத காரணத்தினால் பெற்றோர்கள் 2 நிமிடம் தான் காலதாமதமாக வந்திருக்கிறார், எனவே அவரை அனுமதிக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நெல்லையை பொறுத்தவரையில நெல்லையில இந்த பதட்டத்தில், அதாவது நீட் தேர்வு எழுத வேண்டிய இந்த பதட்டத்திலும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாகவும் நீட் தேர்வு மையத்திற்கு அந்த மாணவி ஒருவர் வாசலிலேயே மயங்கி விழுந்திருக்கிறார். பாளையங்கோட்டை நீட் தேர்வு மையத்தின் போது அங்கு வந்த மாணவி தேர்வு எழுதத்துக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று திருவாரூரை பொறுத்தவரையில திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நீட் நுழைவுத் தேர்வு எழுதி வந்த மாணவி ஒருவர் அண்மையில் திருமணம் நடந்திருக்கிறது. அவர் அந்த நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக அனுமதிக்கக்கூடிய அந்த மையத்திற்கு செல்லும் போது அவரது தாலியை கழட்டி வைத்து விட்டு செல்ல வேண்டும் என காவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தனது கணவருடன் வந்திருந்த அந்த மாணவி உடனடியாக கடைசி நிமிடத்தில் தாலியை கழட்டி வைத்துவிட்டு தேர்வு எழுத சென்றிருக்கிறார் என்ற காட்சிகளும் நடந்திருக்கிறது. இதே போன்று பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த நீட் தேர்வினுடைய பயிற்சி மைய நுழைவுத் தேர்வுக்கு செல்வதற்கான அந்த தேர்வு உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த தேர்வு மையத்துக்கு காவலர்கள் பல்வேறு கெடுபிடி காட்டியிருக்கிறார்கள். அதே போல கராராக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நீட் நுழைவுத் தேர்வினுடைய ஒரு பகுதியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.